ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன மினி விளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனும், ஹஸ்பண்டும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ, இன்னைக்கு வந்து மாலை கழட்டணும். மாலை வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் கழட்டணும். பொங்க வைக்க போறாங்க. ஸோ, எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அடுப்பெல்லாம் மொழுகிட்டு கோலம் வந்து அண்ணி போட்டாங்க. விறகு எடுத்து வச்சு அதில சூடம் வச்சு பத்த வச்சுட்டாங்க. இப்போ வந்து பொங்கல் பானை வச்சாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு. ஸோ, இந்த கேப்ல எரிஞ்சிட்ருக்கு. ஸோ, இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்து அதில ஊத்தணும். அந்த பொங்கி வந்தா தான் நம்ம பொங்கல் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்தில நம்ம கொய்யா மரம் இருக்கு. கொய்யா மரத்தில பார்த்தீங்கன்னா, பிஞ்சுகள் வந்து அதிகமா இருக்கு. பக்கத்தில் பூச்செடி, சுண்டக்காய் செடிலாம் வச்சுருக்கோம். அதுலேயும் பூ, காய்கறிகள்லாம் இருக்குது. மருதாணி வச்சுருக்கோம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பொங்கிருச்சு. அரிசி தண்ணி வந்து பொங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு அம்மா பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து இடிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து சாமி கும்பிட்டு தான் பண்ணணும். பொங்கி வந்தோன்னே நான் அத சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெல்லத்த வந்து இடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த வெல்லத்த போட்டு நல்லா கிண்டுனம்போது இளகி வரும். ஸோ, இந்த கேப்பில பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் நமக்கு ஐயப்பன் கோயிலேருந்து நெய் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே அது குடுப்பாங்க. ஸோ, நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற நெய் எல்லாத்துக்கும் பிரித்து குடுப்பாங்க. அந்த நெய் வந்து நமக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ, அந்த நெய்யில பார்த்தீங்கன்னா, முந்திரி, திராட்சைலாம் போட்டு நல்லா பொரிஞ்சோனே, இப்போ பொங்கல்ல போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிக்கலாம். பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ, எல்லாத்துக்கும் பிரசாதம்லாம் குடுத்துட்டு, பொங்கல் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இது மாரி நீங்களே ட்ரை பண்ணுங்க.